கொத்து முறுக்கு, நாடா முறுக்கு, சர்க்கரை அதிரசம், வெல்ல அதிரசம், தட்டை, இனிப்பு, சீடை, கார சீடை, சீப்பு சீடை, மைசூர் பாக், ரவா லட்டு, மோத்திசூர் லட்டு, பூந்தி லட்டு, மிக்சர், குலாப் ஜாமுன். அப்பப்பா, சொல்வதற்குள் மூச்சே முட்டுகிறது. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம் என பாட்டு பாடத் தோன்றும் அளவிற்கு தீபாவளிக்கு வரிசை கட்டுகின்றன இனிப்பு மற்றும் கார வகைகள். உற்றார் உறவினர் ஒன்று கூடி கொண்டாடும் தீபாவளி சமயத்தில் குழந்தைகளும் பெரியவர்களும் மனம் மகிழும் அதே நேரத்தில் வயிற்றையும் நிறைக்கின்றன இந்த பலகாரங்கள். மற்ற பண்டிகைகளை காட்டிலும் தீபாவளிக்கு அதிக பலகாரங்களை வீட்டில் செய்தும் கடைகளை வாங்கியும் பயன்படுத்துகிறார்கள் மக்கள். அவற்றில் சில அந்தந்த மண்ணுக்கே உரிய தனித்துவ பண்டங்களாக அமைந்திருக்கின்றன. வாய் மணக்க மனம் இனிக்கச் செய்யும் பண்டிகை பலகாரங்களை கண்டு ரசிக்கலாம். திருச்சி மலைக்கோட்டை போல மணப்பாறையின் அடையாளம் முறுக்கு. மணப்பாறையில் 1000த்திற்கும் அதிக குடும்பங்கள் குடிசை தொழிலாக முறுக்கு தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளன. உளுந்து, பொட்டுக்கடலை, அரிசி கலந்து அரைக்கப்பட்ட மாவில் எள், ஓமம், சீரகம், பெருங்காயம், நெய் சேர்த்து தண்ணீர் கலந்து பதமாக மாவை பிசைந்து முறுக்கை பிழிந்து கொதிக்கும் எண்ணெயில் இடும்போது மலர்ந்து பொரிகின்றன முறுக்குகள். இது பெருங்காயத்தூள், இது கொஞ்சம் நெய், அரிசி மாவு எல்லாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். மணப்பாறைன்னு எடுத்துக்கிட்டா அதுக்குள்ள உப்பு தண்ணி தான், அதனால தான் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அவங்க தான் முத மணி ஐயருங்கிறவர் தான் முறுக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே இந்த தொழில் பண்ணாங்க. ஒரே நேரத்தில் ஒரு நாளுக்கு தேவையான மொத்த மாவையும் பிசைந்து விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாவை பிசைய வேண்டும். அப்பொழுதுதான் மாவின் பதம் சரியாகவும் புளிப்புத்தன்மை அடைந்து விடாமலும் இருக்கும் என்று பக்குவம் சொல்கிறார் இவர். அதேபோல எண்ணெய் நன்றாக சூடேறி இருந்தால் மட்டுமே அதிக எண்ணெய் பிடிக்காமல் சரியான பதத்தில் முறுகலாக இருக்கும். நெல்லை என்றாலே அல்வாதான் நினைவுக்கு வரும். புகழ்பெற்ற இந்த அல்வா மண்மணம் மாறாத அம்பாசமுத்திரத்தில் 100 ஆண்டுகளை தாண்டி தயாரிக்கப்பட்டு வருகிறது. தாமிரபரணி தண்ணீரும் சம்பா கோதுமையும் சேரும்போது தனிச்சுவையில் தயாராகிறது அல்வா. கோதுமைய பாத்திரத்தில் 2 மணி நேரம் ஊற போடுவோம். வாளி தண்ணி ஃபுல்லாக வச்சு ஊற போட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் இது ஆட்டோரில் போட்டு கையறவை தான், மிஷின் அறவைலாம் கிடையாது. ஆட்டோரில் போட்டு அரைச்சி முடிச்சுட்டு ஒரு பாத்திரத்து ஃபுல்லாக தண்ணி தேங்கி அளவுக்கு வச்சு ஒரு இன்னைக்கு அரைச்சோம்னா நாளைக்கு காலையில் ஏற்றுற அளவுக்கு நாங்கள் பக்குவம் பண்ணி வச்சுட்டு அரைக்கிற ஆள் போயிடுவோம். மறுநாள் அந்த அல்வா கிண்டுற ஆள் தண்ணியை எடுத்து அல்வா பக்கத்தோடு ஏற்றுவாங்க. பாலுக்கு 3 பக்கம் சீனி போடுவோம். அதுக்கு நல்ல தண்ணி ஃபுல்லாக எடுத்து வச்சு இருவினோடனே பொடி போட்டு கலர் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அதில் 3 லிட்டர் நெய் ஊற்றி பக்கத்துக்கு வரும்போது வர நேரத்தில் தான் நாங்கள் நெய் ஊற்றி கிண்டி பதம் பார்த்து இறக்குவோம். தீபாவளிக்காக கோதுமை அல்வா, நெய் அல்வா, நாட்டு சர்க்கரை அல்வா, கேரட் அல்வா, பால் அல்வா என
பல்வேறு அல்வாக்களும் நாவில் வழுக்கிச் சென்று சுவை அரும்புகளை மலரச் செய்கின்றன. சமையலில் செட்டிநாட்டு கைப்பக்குவம் தனிச்சிறப்பு. சமையல் மட்டுமல்ல, பலகாரங்களும் செட்டிநாட்டு கைவண்ணம் என்றால் அவற்றுக்கு தனி வரவேற்பு எப்போதும் உண்டு. காரைக்குடி, கோட்டையூர், தேவகோட்டை, கானாடு காத்தான், பள்ளத்தூர் போன்ற செட்டிநாட்டு பகுதிகளில் தயாராகும் இனிப்பு மற்றும் கார பலகாரங்கள் உள்நாட்டில் மட்டுமல்லாமல் வெளிநாட்டு மக்களாலும் விரும்பி சுவைக்கப்படுகின்றன. ப்ரெசர்வேட்டிங்கிறதே நாங்கள் சேர்க்கறது கிடையாது. எங்களோட பலகாரம் 20 நாள்லேருந்து 25 நாளைக்கு நல்லா இருக்கும். அதுக்கு மேலே கண்டிப்பாக அது சரியாக இருக்காது, காரல் வாடை வந்துடும், சாப்பிட முடியாது, அது வேஸ்ட்டாக தான் போகும். 20 நாள்லேருந்து 25 நாள் வரைக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதில் அதிரசம் மாவுருண்டைங்கிறது 10 நாள் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே அதை வச்சுக்க முடியாது, நாங்கள் சொல்லி தான் கொடுப்போம். தேங்குழலை முறுக்கை தேங்குழல் தான் நாங்கள் சொல்லுவோம். தேங்குழல், சுத்து முறுக்கு, பிரண்டை முறுக்கு. பிரண்டை முறுக்குனா பிரண்டை கிடையாது, பிரண்டையோட சைஸில் அச்சு வச்சு மாவை வச்சு புளிக்கிறது தான் பிரண்டை முறுக்கு. அப்புறம் பட்டர் முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, சீப்பு சீடை, அதிரசம், மணகோலம், மாவுருண்டை, சின்ன சீடை, பொடி சீடையை இப்போ நாங்கள் அதுவும் பண்ணி கொடுக்குறோம். தட்டையும் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு 11 பலகாரம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். கை பக்குவமும் சமைக்கும் பக்குவமும் செட்டிநாட்டு பலகாரங்களுக்கு தனிச்சுவையை தந்து விடுகின்றன. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஆண்டாளை தரிசிப்பதை எவ்வளவு முக்கியமாக கருதுகிறார்களோ அதே அளவிற்கு இங்கு தயாராகும் பால்கோவாவை வாங்கிச் செல்வதை பெருமையாக கருதுகிறார்கள். இதனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரில் எங்கு பார்த்தாலும் பால்கோவா கடைகளை காணப்படுகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் அடிவாரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அமைந்துள்ளதால் இப்பகுதியில் உள்ள கறவை மாடுகளுக்கு மலைப்பகுதியில் விளையும் பசுமையான புற்களே உணவாக தரப்படுகின்றன. மலைப்பகுதியில் விளையும் புற்களை உண்பதால் மாடுகளில் இருந்து பெறப்படும் பால் சுத்தமாகவும் கெட்டியாகவும் உள்ளது. இப்போ நமக்கு பால் தண்ணி கலக்காமல் இருக்கிறதுனால கொஞ்சம் கட்டித்தன்மையாக இருக்கும். அதனால பால்கோவா கொஞ்சம் இதாக கட்டியாக தெரியும். சக்கை அடித்து வர்றதுனால நமக்கு பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். பால்கோவா பற்றி பால் அல்வான்னு ஒன்றுக்கு தயார் பண்ணுறோம். பால் அல்வா 10 லிட்டருக்கு 1.25 கிலோ சுகர்னு போட்டு தயார் பண்ணி அனுப்புகிறோம். அடுத்து திரட்டுப்பால். திரட்டுப்பால் பெரியாழ்வார் தாயார் ஆண்டாளுக்கு சீதனமாக கொடுத்தா தான் திரட்டுப்பால். அந்த பால்கோவாவும் தயார் பண்ணுறோம். இதில் எந்த ஒரு மிக்சிங்கும் கிடையாது. நல்ல உணவு பதார்த்தம், பாலும் ஜீனியும் கலந்ததான் பால்கோவா, பால் அல்வா, திரட்டு பால் எல்லாமே. கடந்த 50 ஆண்டுகளில் குடிசை தொழிலாக மாறிய பால்கோவா தயாரிப்பு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு வளர்ந்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக போகிறவங்க, இங்கேருந்து வெளிநாடு போகிறவங்க எல்லாருமே ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா வாங்கிட்டு போகிறாங்க. வெளிநாடுகளுக்கு இந்த பால்கோவா மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற இடங்களுக்கு இங்கேருந்து வாங்கிட்டு போய் சேல் பண்ணுறாங்க. இப்போ புவிசார் குடியிருப்பு கொடுத்ததுனால இந்த பால்கோவா விற்பனையும் அதிகமாக இருக்குது. தீபாவளிக்காக நாள் ஒன்றுக்கு 5 டன் அளவிற்கு பால்கோவா தயாரிக்கப்பட்டு விற்கப்பட்டு வருகிறது. நெல்லையைப் போலவே அல்வாவுக்கு புகழ்பெற்ற ஊர் திருவையாறு. கர்நாடக மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜர் வாழ்ந்து மறைந்த ஊர் இது. காவிரி, வெண்ணாறு, வெட்டாறு, வடவாறு, குடமுருட்டி என 5 ஆறுகள் ஓடுவதால் திருவையாறு என்று அழைக்கப்படும் இந்த ஊரின் சிறப்புகளில் அசோகா அல்வாவும் சேர்ந்துவிட்டது.
இந்த அசோகாவின் பிறப்பிடமே திருவையாறுதான். ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு முன்பு திருவையாறு தெற்கு வீதியில் PV ராமையர் அசோகா அல்வாவை அறிமுகப்படுத்தினார். ராமையரின் கைப்பக்குவமும் பாரம்பரிய முறைப்படியான தயாரிப்பும் இப்போதும் தொடர்கிறது. ஸ்வீட் வந்து பாசிப்பருப்பு, பால்கோவா, நெய், முந்திரி, ஏலக்காய், திராட்சை எல்லாமே நாங்கள் வந்து நல்லா குட் குவாலிட்டியான இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறதுனால இன்னும் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. நெய் வந்து ரொம்ப குவாலிட்டியாக நாங்கள் கொடுக்குறோம். அதில் அது வந்து விறகடுப்பில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். 50 வருஷமாக விறகடுப்பில் இதுக்குன்னு நாங்கள் வந்து அடுப்புலாம் கட்டி அதில் தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அசோகா அல்வாவின் ருசிக்கு காரணம் காவிரி நீர். இனிப்பு பண்டங்களிலேயே அசோகாவின் விசேஷம் என்னவென்றால் அதை சாப்பிட வேண்டியதில்லை என்பதுதான். நாக்கில் பட்டாலே போதும் அசோகா கரைந்துவிடும். சாப்பிடுபவர் செய்ய வேண்டியதெல்லாம் அதன் ருசியை மெய்மறந்து அனுபவிக்க வேண்டியது மட்டுமே. ஆரோக்கியத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்களின் கவனம் சிறுதானியங்களின் மீது திரும்பியிருக்கும் நிலையில் பலரும் சிறுதானியங்களில் பலகாரங்களை செய்வதை விரும்புகிறார்கள். கோவையில் சிறுதானிய இனிப்பு வகைகளை செய்யும் கடையில் தீபாவளி விற்பனை அதிகரித்திருக்கும் நிலையில் கேழ்வரகு மாவில் லட்டு செய்யும் முறையை விவரிக்கிறார் சுப்பிரமணியன். அதுக்கான பொருள்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ராகி மாவு வந்து வறுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதில் அஸ்வகந்தா, ஏலக்காய், சுக்கு எல்லாம் கலக்கி இது பண்ணியிருக்கோம். அது கூட நம்ம நிலக்கடலை, நாட்டு சக்கரை, பேரிச்சம்பழம் எல்லாம் கலக்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நிலக்கடலை, ராகி, கம்பு, சோளம், திணை, குதிரவாளி அந்த மாதிரி உருண்டையை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், டைஜஷனுக்கும் உதவும். இதில் வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மிங்க, எல்லாமே நார் சத்துக்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அரிசியை விட வந்து 5-6 மடங்கு உங்களுக்கு விட்டமின், மினரல்ஸ், ப்ரோட்டீன்லாம் இருக்குது. தென்னிந்தியாவில் பிரியாணி பிறந்த ஊரான ஆற்காடு மக்கன்பேடா என்ற இனிப்புக்கும் பிறப்பிடம். (329 ஆண்டு கால வரலாற்றை சுமந்து வரும் இந்த இனிப்பு நவாப் மன்னர் ஆட்சியில் தோன்றியது. நவாப் மன்னர்களில் 1749 முதல் 1795 வரை இடைப்பட்ட காலத்தில் மன்னராக இருந்த முகமது அலிகான் பாலாசா புதுமையான இனிப்பை தயார் செய்யுமாறு தனது சமையல் கலைஞர்களுக்கு உத்தரவிட அப்போது உருவானதுதான் இந்த மக்கன்பேடா. முந்திரி, சாரப்பருப்பு, வெள்ளேரி விதை, அத்திப்பழம், பாதாம், குங்குமப்பூ, ஜாதிக்காய், ஜாபத்திரி இதெல்லாம் வந்து மிக்சிங், ஒரு 5 விதமான மிக்சிங், மைதா, சோட்டா மாவு, நெய், ஏலக்காய் கிரைண்டரில் போட்டு மிக்சியில் போட்டு ஆட்டை வந்து மிக்சியில் போட்டு ரெடி ஆகும். ஒரு 10 நிமிஷம் மிக்சியில் போட்டு ரெடி ஆகிடுச்சுனாக்கா அது மேல்ட்டு மாவு எடுத்து ரெடி பண்ணி அப்படியே உருண்டை ஊற்றி இந்த மசாலாவெல்லாம் வந்து உள்ளே வச்சு பூர்ணம் வச்சு உருட்டி ஆயில் ஏற்றி காய வச்சு அதில் பக்குவமாக உண்ணணும். சீராவை உட்காந்து தொட்டி ஐட்டி அதில் வந்து நெய் கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் தூள் பொடி பண்ணி போட்டு கலக்கி விட்டு அதே மாதிரி ஐட்டி விட்டா சரியாக அதான் மக்கன்பேடா. அன்றைய காலகட்டங்களில் மன்னரின் சமையலறையில் வேலை பார்த்தவர்களின் வழிவந்தவர்கள்தான் பின்னர் ஆற்காட்டில் மண், மணம், சுவை மாறாமல்
மக்கன் பேடா செய்து விற்பனை செய்து வருகின்றனர். மக்கன் பேடா வாங்கிச் செல்வதற்காகவே ஆற்காடு வருவோர் இருக்கிறார்கள் என்பது இந்த இனிப்பின் சுவைக்கான சான்று. குமரி மாவட்டத்தில் திருமணம் முதல் சீமந்தம் வரை தவறாமல் இடம்பெறுவது முந்திரி கொத்து. மேல்புறம், திருவட்டார், வட்டவிளை, குளித்துறை, புதுக்கடை, தக்கலை, குலசேகரம், நாகர்கோவில் உட்பட பல பகுதிகளில் குடிசை தொழிலாக முந்திரி கொத்து தயாரிப்பு நடக்கிறது. கடந்த ஆண்டைப் போல இல்லாமல் இந்த ஆண்டு தீபாவளிக்கு முந்திரி கொத்துக்கான ஆர்டர்கள் அதிக அளவில் வருவதாக கூறுகிறார்கள் தயாரிப்பாளர்கள். 1 கிலோ முந்திரி கொத்தில் 40 முந்திரி கொத்து தான் போட முடியும். அதுக்கு ஒரு தேங்காயும் சேர்த்து அந்த பயர் பிடிச்சி அதை சர்க்கரை பாவு 1/2 கிலோ சர்க்கரை பாவு சேர்க்கணும். சேர்த்து அதை உருண்டை பிடிச்சி இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு காய போட்டு மறுநாளைக்கு தான் அது அரிசி மாவுலேயும் மைதா மாவும் கலந்து கலர் பொடி சேர்த்து முக்கி எண்ணெயில் போட்டுருக்கு. எண்ணெய் அதுக்கு 2 லிட்டர் எண்ணெய் விட்டால் தான் அவ்வளவும் பிரிச்செடுக்க முடியும். இந்த முந்திரி கொத்தை வெளிநாடுகளில் வேலை செய்பவர்களுக்கும் வெளி மாநிலங்களில் வேலை செய்பவர்களுக்கும் அவர்களது உறவினர்கள் வாங்கி அனுப்புவது வழக்கம். இதை ஒட்டி ஆர்டர்கள் அமர்க்களப்படுகின்றன. மண்ணின் பெயர் சொல்லும் பலகாரங்கள் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் வீடுகளிலேயே பலகாரங்களை செய்யும் வழக்கமும் இருக்கத்தான் செய்கிறது. பாட்டிகளும் பெரியம்மாக்களும் சித்திகளும் அத்தைகளுமாக கூடி இளைய தலைமுறையோடு பேசிக் கழித்து முறுக்கு மற்றும் அதிரசங்களை செய்து பகிரும் சூழலும் பல குடும்பங்களில் தொடர்கிறது. அவசர உலகில் பலகாரங்கள் செய்ய நேரம் ஒதுக்க முடியாதவர்களும் பண்டிகை நேரத்தில் அவற்றை தவறவிடாத வகையில் கடைகளில் தயார் செய்து விற்கப்படுகின்றன. புத்தாடை அணிந்து பட்டாசு வெடித்து பலகாரங்கள் தின்று மகிழும் பண்டிகை காலத்தில் பண்பும் அன்பும் தழைத்தோங்கட்டும்.